ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ யூ ரியலி லவ்ஸ் யூ சீசன் 2ல எபிசோட் 11 தான். மறக்காம ஒரே ஒரு லைக் முடி கீழே போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்தாவை நோக்கி அவன் ஓடி வரான். அவன் 5 நிமிஷம் ரொம்ப லேட்டா வந்திருப்பானா, அப்பனா இந்தா தாங்க ரொம்ப ஏர்லியா வெயிட் பண்ணிருப்பா. அதனால அவன் மன்னிப்பு கேட்கறான். வந்து எவ்வளவு ரஷ்ஷா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே டைமிங்காக வந்துட்டேன்னு நான் ஒன்னும் ஹாப்பியா இருக்கலாம் இல்ல என் மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா நீ 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ட அப்படின்னா ஒரு பாய் ஃப்ரெண்டா அதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும். ஆனா இப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுன்னு இருக்கேன். இதனால அது வந்து ஒரு மிகப்பெரிய பேர்டனா தான் இருக்கும். அதனால நான் வந்து போறேன். அவன் போறானா இந்த அவங்க கத்துறா, ஹே ஹைஜோ நில்லு. அப்புறம் தான் இப்போ இந்தாக்க புரியுது, பார்த்த எல்லா விஷயமும் ஒரு கனவு தானே. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அவங்க வராங்களா, நம்ம ஹைஜோ ஒரு ஸ்நாக்ஸை கொண்டு வரான். அது ஒரு லவ்வுக்கான ஸ்நாக்ஸ் தான். ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குமா. வந்து லவ்வர்ஸா எல்லாருமே சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்து கிடைக்குமா. இதனால 12 ஸ்நாக்ஸை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எல்லாருக்குமே அவன் தரான். ஆனா இந்தாக்கு அவளைக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அங்க இந்தா கிட்ட வந்து அவன் தரானா, இந்த அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம். ஒரு சைடு அவளுக்கு தோந்து, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹைஜோ மேல லவ்ல விழுறாளோ அவளுக்கு எவ்வளவு அவளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் ஹைஜோக்கு அங்க ஊட்டி விரன் பேர்ல கண்ணிலே குத்தி விட்டுறா. தான் எல்லாருமே அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்தாக்கு இன்னமும் அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குமா. அங்க ஹக்காரி வரா, நம்ம இந்தா ஒரு மாதிரி நீங்க கவலையில இருக்கீங்களோ, என்ன பெயினா எந்த விடவும் வந்து பெருசாவும் நினைச்சுன்னு இருக்கியோ. ஆனா அதுக்குள்ளேயே அவ மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறா. ஆனா அவ பயந்து போயிடறா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. ஆனா அப்படி எல்லாம் எதுவும் ஆகல. ஹக்காரி அந்த ஸ்நாக்ஸ சாப்பிட்டு இருக்கா. அங்க இதே மாதிரி சுமோக்கான ஒரு மேட்சும் நடக்குதா. அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுக்கும் அந்த பேஸ்பால் பொண்ணுக்கும் தான் மேட்ச். இல்ல சயின்டிஸ்ட் பொண்ணு அவளைக்கும் தோத்து போயினே தான் இருக்கா. நான் விட போதில்ல, என்னோட கெமிக்கலை வச்சு நான் ரிவர்சல் ஆகி நான் வந்து அவளை தோக்கடிக்கலான்னு இருக்கேன். இதனால அப்படியே சண்டை போயிடலான்னு ஓடி போயிடறா. அந்த கெமிக்கலை பார்க்கும் போதே அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹைஜோ வந்து அப்படியே விட்டு போற மாதிரிலாம் ஒரு கனவு வரும்ல, அது வந்து உண்மையாயிடுமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு பயமும் இருக்கு. இதனால அவ ஏத்துக்கிறா. அங்க சண்டையும் போயின்னு இருக்கும்ல, அப்படியே சயின்டிஸ்ட் பொண்ணு அவ தூக்கி போடுறா. டைரக்டா இந்த மேலதான் வந்து விழுறா. இந்தா என்ன மன்னிச்சிரு, அவதான் என்ன தெரியாதனமா தூக்கி போட்டான். இல்ல என் மேலதான் தப்பு இருக்கு, இல்ல என் மேலதான் தப்பு. எல்லாருமே அங்க மன்னிப்பு கேக்குறாங்க. அவ ரொம்ப பயந்து போயிடறா. பரவாயில்ல, நீங்க தெரியாதனமா தானே விழுந்தீங்க. பார்த்தவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது கெமிக்கலா இவ பயன்படுத்திருக்கான்னு. அதுல ஒரு பிரகாசமான ஒளியும் தெரியுமா, அதுலயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது அதே தானே. பர்சனாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு இதை பார்த்து அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ ஆச்சரியமாகறாங்க. இதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சுக்கணும். சயின்டிஸ்ட் பொண்ணு கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறா. என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாதனமா அதை எத்துட்டேன்னு நினைக்கிறேன், எத்திருக்க கூடாது. இப்போதான் அவளுக்கு ஒரு ஐடியாவும் வரும். ஏன்னா இவ தான் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டால, இப்போ இவகிட்ட நான் சண்டை போட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அவ ஜெயிக்கவும் செய்யறா. நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு சுமோனா அவ்வளோ பிடிக்குமா. ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட பாட்டி தான் இதெல்லாம் டீச் பண்ணாங்க. இன்னமும் இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இவளோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அப்படியே காணாம போயிடுச்சு. அதுக்கு காரணமும் அதுதான் கெமிக்கல்னால ஃபுல்லாவே பிரெயின் வாஷ் ஆயிட்டா. இப்போ அவளோட ஸ்ட்ரென்த் அங்க மொத்தமா போயிடுச்சு. இப்போ இதனால தான் இப்படி நடந்துக்கிறா. இதை டெஸ்ட் பண்ணோன்னு நம்ம இக்குவும் பேட்டை கொண்டு போய் தரா. இந்தா என்ன ஓங்கி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி அடி. இந்தாவும் அடிக்கிறா. ஆனா அது சுத்தமா வலிக்காத மாதிரி தான் அடிக்கிறாளே. அதனால இக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க அம்மாவும் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து அவளை கிஸ் பண்ணலாமான்லாம் கேக்குறாங்க. அதுக்குள்ள ஹக்காரி வந்து அங்க பேசுறா. இல்ல நீங்க வந்து அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்க கூடாது. நான் பேசும்போது தெரியாதனமா ஏதோ ஒரு விஷயம் அங்க படமா அதை அவ கேட்டு அதை அவ டச் பண்ணிருக்கா. இது நம்ம ஹக்காரிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்புறம் இந்த குசோரி கிட்டையும் மேமே கிட்டையும் போய் அந்த விஷயத்த அவ கத்துக்கிறா. இந்த புது இந்தா வந்து அவளைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல, நான் பழைய இந்தா தான் வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. என்னதான் அவ ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் ரொம்ப அவ கைண்டானவ. அவளோட ஹார்ட் அது வந்து உண்மையிலே ஒரு கோல்டு மாதிரி தான். ஆனா நம்ம ஹக்காரிக்கு இதுல வந்து பிரச்சனை இல்ல, இவ இப்படி இருக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்றா. அப்பனா நம்ம கவலைப்பட வேணாம், அந்த மெடிசனை உருவாக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் அவ பழையபடி மாறிடுவாள. நம்ம வந்து கண்டிப்பா அதை உருவாக்கலாம். அதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, இல்ல வந்து திரும்ப பழையபடி மாற விரும்பல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா. எனக்கு உண்மையை சொன்னா இப்படிதான் இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அங்க ஹைஜோவும் சொல்றான், ஹே இந்தா நீ வந்து என் கூட காலிடோர் வரைக்கும் அப்படியே வாக் பண்ண வரியா. போற வழியில இவங்க கை பிடிச்சுன்னு போவாங்களா, நம்ம இந்தாக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப வாமாவும் நல்லா இருக்கு. ஹே இந்தா உனக்கு வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்க நான் எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு உனக்கு தெரியுமா. நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் முக்கியமான ரீசன் நான் உன்னை லவ் பண்றேன், அது ஒண்ணு. அதுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நீ மத்தவங்கள ரொம்ப கைண்டா பாத்துப்ப, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன்னை வந்து எனக்கு பிடிக்கும். அதாவது சிம்பிளா சொன்னா பழைய இந்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கும் புரியுது. அவ அழுதுங்கன்னே சொல்றான், நான் வந்து திரும்பவும் பழையபடி மாறதுக்கு ஆசைப்படுறேன். இல்ல ஒரு வழியா அந்த சுந்தரி மெடிசனை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுனா, யாராச்சும் ஒருத்தங்க ஹாஷாவும் ரொம்ப கோல்டாவும் பேசுறாங்கன்னா அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டராவும் ரொம்ப லவ்லியாவும் பேசுவாங்க. அதான் இப்போ நம்ம இந்தாக்கும் ஆயிருக்கு. அதை வந்து கியூர் பண்ணணும்னு இவங்க பாக்குறாங்க. மெடிசனை அவங்க கொடுக்குறாங்க. அதை குடிச்சு பார்த்தாலும் அவளுக்கும் ஏதோ மானமா
தெரியல. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுக்கும் மேல இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கும் மேல இதை பத்தி அவங்களோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? சோ இதனால மேமேவோ அவங்க ஐடியாவை தரா. அவளை பத்தி நிறைய விஷயத்த சொன்னா நம்ம பழையபடி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மேமே வந்து ஏகப்பட்ட விஷயத்த பத்தி அங்க சொல்றேன். ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இது வந்து ரொம்ப கைண்டு, அதுக்கும் மேல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்க ரொம்ப கான்பிடென்ட். ஓ அப்படியா? ஆனா அதுக்குள்ள மேமே அங்க மறைஞ்சே போயிடுறா. இப்போ இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அங்க இவங்க வீட்டுக்கும் போக முடியாது. இதனால நம்ம ஹக்காரியோட அம்மா வீட்டுக்கு தான் அவங்க போற மாதிரி இருக்கு. இது பொண்ணு அங்க தடுக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. இவங்க வீட்டுல தனியா இருந்தா ஹைஜோக்கும் புரியுது வீட்டுல ஏதாச்சும் தப்பா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதனால ஹைஜோக்கும் வேற வழி இல்லாம ஹைஜோவா ஹக்காரியோட அம்மா இந்தா இவங்க 3 பேரும் அங்க போறாங்க. பரவாயில்லப்பா, ஒரே கல்ல 2 மாங்கா. அதாவது நம்ம வீட்டுக்கு ஹைஜோவும் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஹக்காரியோட அம்மாவும் அவங்க சொல்றாங்க, இந்தா நம்ம வா குளிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாம், நான் வேணா உனக்கு தேய்ச்சி விடுற முதுவலாம். நம்ம ஹைஜோக்கு புரியுது என்ன வேலை நடக்கும்னு. இதனால அவன் டைரக்டா தடுக்கிறான். வந்து இந்த வாடியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கொல்லணும். இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கினே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. அவங்க 3 பேருக்கும் ஏதோ ஸ்டார்டிங்ல எப்படி இவங்க 3 பேரு தனியா இருந்தாங்க அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ஞாபகம். ஆமா, ஸ்டார்டிங்ல வெறும் நம்ம 3 பேர் ஒண்டி தான் இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. இந்த மாதிரி இப்போ எஃபெக்ட வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. ரேஸ் வந்து எப்போ அதிகமா இவன் மேல படுதோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ரிப்பீட்டேட்டிவா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம் பண்ணா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அது வந்து உண்மைக்கும் வேலைக்கு ஆகல. ஏன்னா ஆப்போசிட்டா தான் அங்க எல்லாமே நடக்குது. நல்லா ஹைஜோ வந்து கேக்குறான், எனக்கு வந்து உன்னை ரொம்பவும் பிடிக்கும். உனக்கு ஹக்காரியும் யோசிக்கிற, கண்டிப்பா இதுவே பழைய இந்தாவா இருந்தா அஞ்சிலே உன்னை அற விட்டுருப்பா, அதுக்கப்புறம் பிடிக்கும்னு சொல்லிருப்பா. ஆனா இங்க வந்து அப்படி நடக்கல. இங்க அவளும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்படியே அவங்க கட்டி போச்சுக்கிறாங்க. இப்பயாச்சும் ஏதாச்சும் மாறமான்னு பாக்குறான். பழைய இந்தாவா இருந்தா அப்படி எத்திருப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்கல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு கரியும் அங்க கட்டி போச்சு ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, இவங்க கூட இப்படி வளரனால எனக்கும் ஒரு பங்கு கிடைக்குது, அதனால எனக்கும் லாபம் தான். இதனாலேயே அங்க ஹக்காரி ஒரு பிளான கொடுக்கறா. என்னன்னா நீங்க வந்து டச் பண்ணுங்க, அப்போதான் உங்களால பழைய இந்தாவை கொண்டு வர முடியும். இதனால நம்ம ஹைஜோக்கு வேற வழியில இதுக்காகவே ஒரு கேஜெட்டை கொண்டு வந்திருக்கான். அப்படி அவன் டச் பண்றனால அவனுக்கு வந்து டச் பண்ற ஃபீலே வராது. சோ இதனால அவனும் சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹக்காரியோட பிளான்ல இது இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க டச் பண்ண வைக்கிறான். அங்க டச் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா இதுவும் அங்க ஒர்க் ஆகல. அடுத்ததா ஹக்காரி தான் அங்க பண்ணும். ஹக்காரி இதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஏன்னா அவ இதுக்காக தான் காத்துனந்தா. அங்க ஹக்காரி அவன் தொட ஆரம்பிக்க வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கொடுக்கறான். சீன்ல அங்க குளிக்கும் போது எப்படியாச்சும் அங்க கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகலையா. அதனால ஹக்காரி அங்க மன்னிப்பு கேட்கறா. டைம்ல ஹக்காரிக்கு அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம். ஸ்டார்டிங்ல இவ வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் அங்க பண்ணிருப்பா. அதெல்லாம் நம்ம இந்த கிட்டவ சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல என்ன காப்பாத்த வரும்போது இவ்வளவு விஷயங்களை பண்ண, அதெல்லாம் எங்க அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. கண்டிப்பா இப்போ எனக்கான பொறுப்பு நான் பே பேக் பண்ண போறேன், நான் திரும்பவும் வர வைக்க போறேன். அதுக்கப்புறம் அங்க ஒரே வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. வெளியிலயும் ஒரே ரத்தமா இருக்கு. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹக்காரியோட அம்மா தான் ஹஹாரி. அவளுக்கு மூக்கோலி அவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. அங்க எல்லாருமே தூக்கின்னு வராங்க. அவங்க பண்ண வேலை உள்ள அப்படி. இந்த சைடு ஹீரோவும் முடிவு எடுக்கிறான், எப்படியாச்சும் நம்ம இந்தாவை பழையபடி மாத்தணும்னு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்தா வந்து பழையபடி மாறுவலா இல்லையான்னு. சீசனும் இதோடய எண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவளுக்கும் இப்போ வந்து எண்டிங்லாம் இப்பெல்லாம் சரியில்லப்பா, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ரீசெண்டா ஒரு அனிமே ரொமான்ஸுக்கு அப்படிதான் ஆச்சு. நான் சொல்ல வந்துட்டேன் அந்த எபிசோட்ல. இதுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாதீங்க. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.